வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் புது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியல. அ ஆல்ரெடி நான் இத அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் லைவா அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அது ரீச் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஸோ இது என்னென்னா, தப்பா நெறைய பேர் அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்த முறை நீங்க இந்த தப்பு பண்ண வேண்டாம். நெறைய பேருக்கு அது பணம் லாஸ் ஆயிருந்து. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அதாவது யூஜிசி நெட்டில் இப்போது 85 சப்ஜெக்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு தான் லைவ் போட்டேன். பட் ஆனால் அது ரீச் ஆகலை. ஸோ ஸோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இதில் பாஸ் பண்ணால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு கரெக்டாக நம்ம போஸ்டிங்க்கு இருப்போம் அப்படின்றதுனால யூனியன் மினிஸ்ட்ரி நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம என்னென்னா ப்ரொஃபஷ்னலி நம்ம நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த எக்ஸாம் மூலமாக நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம கெயின் பண்ணிக்கலாம். நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேம் டைமிங் தான் நடக்கும். பட் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் புது கஸ்டமர்ஸ்க்கு தெரியலை. ஸோ அது நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வேணால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபுல்லும் கம்ப்ளீட்லி என்னென்ன வேணுமோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. இது நியூ அப்டேட் தான் இப்போ உள்ளது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிமேல் அப்டேட் பண்ணால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுக்கோங்க, புதுசாக உள்ளவங்க. ஓகே. ஸோ நேற்றும் சரி, அதுக்கு முந்தின நாளும் சரி, நிறைய பேர் தப்பாக தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி இதோடைய அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் உங்களுக்கு மேல ஓப்பன் ஆகும். அதை நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கூட நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகலாம் அடுத்த எக்ஸாமுக்கு, ஜூன் எக்ஸாமுக்கு. ஸோ எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இதோடைய வெப்சைட் க்ளோஸ்ட் ஆகிட்டு. பட் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ணணும். ஸோ பிஜியில் நீங்கள் என்ன மேஜரோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் எடுக்கக்கூடாது. 2 முறை அப்ளை பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரூலு. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக 85 சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இதை திருப்பி ஒரு முறை அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அடல்ட் எஜுகேஷன். அதுக்கப்புறம் அடல்ட் எஜுகேஷன்லேயே இப்போது 4 டைப் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் 46 இந்த சைடு இருக்கிறது சப்ஜெக்ட் கோடு. இந்த கோடில் தான் நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணி படிக்கணும். ஸோ அந்த சப்ஜெக்ட் கோடில் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் 10 உங்களுக்கு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது பேப்பர் 1 எல்லாருக்குமே காமன் தான். பேப்பர் 2 தான் உங்களுக்கு என்னது, இதை மேஜர் சப்ஜெக்ட், இதை வச்சு படிக்கணும். பேப்பர் 1 எல்லாருக்கும் சேம் தான். தப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். ஒரு முறை தான் அட்டன் பண்ண முடியும். இந்த தடவை ஒரு நேரம் தான் அப்ளை பண்ண முடியும். அதை ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகாது. போன எக்ஸாம் வரைக்கும் ஓப்பன் ஆகாது. ஸோ அதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முறை அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள் அந்த எக்ஸாமை. அது என்ன ரீசன்னா, பேப்பர் 1 உங்களுக்கு சேம் தான். இருந்தாலும் அதுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அதை பற்றி ரிலேட்டடாக ஐடியாஸ் கிடைக்கும். அட்டன் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த முறை அட்டன் பண்ணும்போது புதுசாக தான் இருந்த மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும், எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதனால் அந்த மணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போய் அந்த இதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே. நான் மெதுவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது எல்லாமே எனது இப்போ உள்ள ரீசன்ஸ் சப்ஜெக்ட்ஸு. ஓகே. இது கொஞ்சம் நியூ அப்டேட்ஸ் தான். பாருங்கள், 85 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும்,
அப்ளை பண்ணணும். இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த உமன்ஸ்க்கு வந்து 50லேருந்தே அப்ளை பண்ணலாம் பிசி கேட்டகரிலாம். இப்போ ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த பிடிஎஃப்பை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நியூ வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஸோ தென் இதுதான் இதனுடைய ஃபுல் அப்டேட்ஸ். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. நீங்கள் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டுமே சேம் டைமில் தான் எக்ஸாம் நடக்கும். ஆன்லைன் மோடு தான். நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் 3 ஹவர்ஸ்க்கு. ஸோ அதை நீங்கள் வந்து அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதை அச்சீவ் பண்ணலாம். இட்ஸ் ஈஸி கொஞ்சம் ஐடியாஸ் தெரிஞ்சவங்களுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, யாராக இருந்தாலும் பாஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏம் அப்படின்னா கம்பல்சரி என்னுடைய பேப்பர் 1 செக்ஷன்னோ வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கனாலுமே கிளியர் ஆகும். ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா. டாட்டா, பை பை.